ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு டூர்னமெண்ட் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட மேட்ச் 3 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 மேட்ச் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நம்ம சேனல்லையும் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. குஜராத்தோடையும் லக்னோடையும் ஸோ 2 மேட்சும் தோற்றுருக்கோம். இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். சன்ரைஸோட மோத போகிறோம். வேறு லெவலாக இருக்க போது. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோடலாம் போகுது. அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான டக்குன்னு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பச்சக்குன்னு வந்துடும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிப்போர்ட்டும் வரப்போகுது. யாரெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கே விஜய் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையும் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. அண்டு கமெண்ட்டில் டிவிக்கேன்னு டேக் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்டு ஜெர்சி லிங்க் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு டாஸ் கூப்பிட்ருக்கோம். அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் பேட்டிங்கு. நம்ம விளாட்ன 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்துச்சு. இந்த மேட்சும் 3வது மேட்சும் பவுலிங் தான் வந்திருக்கு. ஸோ ஒரு செம்ம லக்கு. அண்ட் பவுலிங் தான் நம்மளும் டாஸ் வின் பண்ணியிருந்தாலும் பவுலிங் தான் எடுத்திருப்போம். ஸோ ஓகே, பரவாயில்ல. அண்ட் எஸ்ஆர்ஹெச் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு தரமான மேட்சுங்க இன்றைக்கி. எஸ்ஆர்ஹெச் ஒரு கட்டப்பாற டீம்னு சொல்லலாம். மும்பைக்கு அடுத்ததுக்கு ஒரு கட்டப்பாற பேட்டிங் லைனப் இருக்கிற டீம் அப்படின்னா அது எஸ்ஆர்ஹெச் தான். ஸோ தரமாக இருக்க போது டிராவிஸ் ஹெட் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்குக்கு 159 மேட்ச்சில் 4390 ரன்கள். அண்ட் ஃபஸ்ட் பால் ஒரு டாட்டில் புழுந்திருக்கு. வாய் வளர்றேங்க. அண்ட் ஹேண்ட்ரி ஓவரில் டிராவிஸ் ஹெட் ஒரு மிஸ் ஆனாலும் அங்கே போடுறேன். பட் அங்கே ஒரே உனக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி இந்த பால் 6ல் தூக்கிட்டு இருக்காருங்க. எஸ்ஆர்ஹெச் ஒரு நல்ல லைன் அப் வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபிஷேக்கும் வருவார். அபிஷேக் வந்தா இருக்கார். நெக்ஸ்ட் யார் வருவா கிளாஸ்ன்னு இருக்கார்ல, இப்படி தெரில. ஸோ இந்த பால் 6ஆ பவுண்ட்ரிங்க. பவுண்ட்ரி எப்படி போட்டாலும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச்சோட மைண்ட் செட்டு. ஆனால் நம்ம விட்றதா இல்லைங்க. இந்த மேட்ச் எப்படியும் கம்பேக் கொடுத்தே ஆகணும். அண்ட் பவுன்ஸ் போட்டிருக்கேன். பட் எங்கள் கீப்பரு யாப்பா தலை தோனி. கேம் தோனி, ரியல் தோனினா பாஞ்சி சூப்பர்மேன் மாதிரி பிடிச்சிருப்பாரு. பவுண்ட்ரின்னு கிடச்சிருக்கு. டிராவிஸ் ஹெட் என்னங்க ஸ்பீடாக போகுது. டிராவிஸ் ஹெட் இங்கே ஒரு இன்ஜுரி. அண்டு டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் பால் எப்படி 6 இல்லைனா பவுண்ட்ரி வருங்க. அது சுவர். பவுண்ட்ரி. ஏன்னா அது நான் பார்த்துருக்கேன். எப்பயும் எந்த ஒரு நாளும் லாஸ்ட் பால் என்ன சரி ஒன்று வரும் அவங்க அடிக்கும்போது. அண்ட் ஸ்பின்னிங் ஓவரே கொடுத்துருக்கோம். ராகுல் சஹரை கொடுத்துருக்கோம். ஸோ வேறு ஆளாக இருக்க போது அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. அவர் நோட்டோன்னு பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தாலும் வந்திருப்பார். எந்தக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன ஐபிஎல்லில் 100 சொச்சம் அடித்ததில் ஒரு தூண்டோன்னு எடுத்து காட்டினார்ல ரெட் ஆர்மின், அது மாதிரி காட்டுவாரா. அண்ட் 6 அபிஷேக் சர்மா வேறு லெவலு. தரமான லைன். பட் 90, 97, 104 ரன் கணிப்பு போய்கிட்டுருக்கு. ஸோ ஒரு பெரிய மேட்சாக இருக்குங்க கண்டிப்பாக. இங்கே ஒரு பவுண்ட்ரி. அண்ட் நீங்கள் பாருங்கள் 87, 92, 99லாம் போகு. அண்ட் 6ங்க இங்கே ஒரு மாதிரி ஸ்க்ரூப் ஆச்சார். 6 அபிஷேக் அடிக்கிறாருங்க. அபிஷேக்கு என் டிராவிஸ் ஹெட் ஸ்ட்ரைக் அப்புறம் 100 அகமதிக்கே கொடுத்துருக்கோம். நம்ம சிஎஸ்கே டீம்லே மெயின் ஸ்பின்னர் அப்படின்னா அது 100 அகமத் தான். ஸோ அவருக்கே கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ஓவரில் எப்படி சார் ரன்னை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்றதுனால என் பவுன்ஸ் போட்டிருக்கோம். அப்போயும் அடிக்கிறாருப்பா. 6ஆ பவுண்ட்ரியா? 6 எப்படி போட்டாலும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க அடிச்சிக்கிட்டு இருக்காரு. 100 அகமத் ஓவரைக்கு 100 அகமத் அடிக்கிறான்னு சொல்கிறேன். டிராவிஸ் ஹெட் அவரை மட்டும் பவுல்டு எடுத்தால் இந்த மேட்ச் எப்படியும் வின் ஆயிரும். ஏங்க இப்போ தான் சொன்னேன் டிராவிஸ் ஹெட்டை பவுல்டு எடுத்தால் எப்படியும் போயிடும் அப்படின்னு சொல்லி வாய முடியல. சொல்லும் போதே பவுல்டு எடுத்திருக்கோம். ஸோ பெரிய இதாக இருக்குங்க நினைக்கிறேன். உண்மையுமே நாட் எக்ஸ்பெக்ட்னு சொல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் தர்றோம். அண்ட் கிஷான் வந்துருக்காரு. இப்போ கிளாசன் இல்லை போல். கிளாசனும் ரொம்ப பயங்கரமான பிளேயர் தான். 100 அகமத் தரமான ஓவர். இந்த பாலும் 6 வந்தால் வேறு லெவலுக்கும். பட் இப்படி போட்டால் நிறைய டீம் போன ப்ரீவியஸ் மேட்ச்லாம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே ஷார்ட் தான் அடிப்பாங்க. எப்பா 2 ஓவர் 4 பாலில் 46. நீங்கள் கேட்சா இல்லை சில டைம் கேட்ச் வரும்.
மேத்யூ ஷாட் வந்திருக்காரு. பேட்டர் பட் பவுலர் ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்கார். பட் வேறு யாரும் ஸ்பின்னர் இல்லை. ஸ்பின்னருக்கு தான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதனால இவருக்கே கொடுத்துருக்கோம். எப்படி போட போகிறான்னு தெரில. நினச்சேன் இப்படி யோக்கர் மாதிரி அப்படி போட்டாலே அந்த சைடு தான்ப்பா அடிக்கிறாரு. சரி காலையிட்ட போடலான்னு போட்டால் அங்கேயும் அடிக்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. டிராவிஸ் ஹெட்டா சாரி அபிஷேக் சர்மா. டிராவிஸ் ஹெட் போல் இல்லை. அதே ஷாட்டு பாருங்கள். போட்டுற யோக்கர் எல்லாமே அந்த ஷாட்டே தான் அடிக்கிறாரு. நப்பா அண்ட் இதுக்கும் வச்சாலும் அடிப்பார். இல்லை டாட் வச்சுருக்காரு. இந்த ஒரு பால் டாட் வச்சா அடுத்த பாலில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஓகே 4 ஓவரில் 55 உண்டு. அண்ட் ஹொசைனி கொடுத்துருக்கோம் சின்ன பையன். அண்ட் அபிஷேக் சர்மா 5 பாலில் 20. இந்த ஓவர் மெயின் ஓவராக இருக்குங்க. இங்கே 6 விரிச்சடிச்சிருக்காருங்க. பட் பவுண்ட்ரி எப்படி போட்டாலும் 6 தான் அடிப்பார். ஆனால் இப்போ பவுண்ட்ரி கிடச்சிருக்குல்ல, அதே ஒரு பெரிய இதை தான் நான் பார்க்குறேன். இப்போ எல்லாமே ஓங்கி தான் அடிக்க பார்ப்பார். ஏன்னா லாஸ்ட் ஓவர் முன்னுக்கு பாஞ்சு அடிக்க போனார். மிஸ் ஆச்சுன்னா பெரிய விக்கெட்டாக இருக்கும் கீப்பர். பட் 6 ஒன்று கிடச்சிருக்கு. வேறு லெவல் ஷாட் அது. ஹொசைன் அவருக்கு பொறிக்கிறாரு. நீங்கள் பாருங்கள் ஸ்ட்ரைக் கிரவுண்ட் மாதிரி ஒன்று அடித்தார். கேட்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க பவுண்ட்ரி. லாஸ்ட் ஓவரு ஒரு பால் சரி மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் அடிப்பாங்க. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 3 2 ஒரு 6 ஏங்க. ஒரு 6ன்னு சொல்லும்போது 6 விழுந்துச்சு. அண்ட் இன்னும் 10 ரன் அடித்தா இன்னும் ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி அடித்தா 2 பால் நம்ம அவர் 15 அடிச்சிருவார் அபிஷேக். ஏங்க அது மட்டும் நடந்துக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நடக்க போகிறேன்ற வெயிட் அண்ட் வாட்ச். இங்கே 6 முடிஞ்சது இந்த போட்டி என்ற மாதிரி. இன்னும் ஒரு பவுண்ட்ரி அடித்தா அபிஷேக்கோட ஹாஃப் செஞ்சுரி வந்துடுங்க. நினச்சேன் 6ங்க. ஹாஃப் செஞ்சுரி அபிஷேக் சர்மா. இல்லைங்க அபிஷேக் சர்மா ஏங்க 15 செலிப்ரேஷன்லாம் இல்லை நினைக்கும் போது ஓவர் ஃபினிஷ் ஆகிடுறதுனால. பட் 88 ரன்னுக்கு வின் பண்ணணும். பெரிய டார்கெட்டு நம்ம டோர்னமெண்ட்டு நம்ம விளாட்ன 2 மேட்ச்சில் இது தான் ஹையஸ்ட் ஸ்கோருங்க. எப்பான்ற மாதிரி தான். பட் பரவாயில்ல, கம்பேக் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். கொடுப்போம். பேட்ரி கமிங்ஸ் கேப்டன் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 லெஜண்ட் மோத போகிறாங்க. தரமாக இருக்க போகுது சஞ்சு சாம்சன். அண்ட் பின்னுக்கு தான் அடிக்கணும் இந்த ஓவருக்கெல்லாம் அப்படி தான் அடிக்கணும். பட் அப்படி சொல்லும்போது இப்போ போல்டுன்னு நான் பேசும்போது நடுவில் வந்துச்சு, அதே மாதிரி போல்டுங்க. பட் அவ்வளோ பெரிய லாஸ்ட்லாம் கிடையாது எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட் விக்கெட்னால அவ்வளோ பெருசாக இல்லை. பட் ஒரே விக்கெட் போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடிப்பேன். எனக்கு கொஞ்சம் ஷார்ட் தெரியும், அதனால அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ அடிப்போம்னு பார்த்தா இங்கே பாருங்கள், இப்படியாச்சா இந்த மேட்சை ஈஸியாக லூஸ் பண்ணிடுவோம். பட் தரமான ஷாட்டுங்க. 6 ஏங்க நான் 6-4 பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் இங்கே கேட்சுங்க. இந்த மேட்ச்லேயும் தோக்க போகிறோம். இந்த மேட்ச் ஒரு பெரிய தோல்வியாக தோக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்லாம் தோத்தா உண்மையுமே இந்த டோர்னமெண்ட்டே குயிட் பண்ணிடுவோம்ப்பா. என் தலை தோனி வந்திருக்காருங்க. தோனி கடைசியாக தலைவன் வந்திருக்காரு. தலைவன் இறங்கட்டுமே சரிதான் மாதிரி ஒரு மாதிரி ஷாட்டுங்க. ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காத ஷாட்டு. பட் பவுண்ட்ரியும் கிடச்சிருக்கு தோனிக்கிட்டு இருந்து. தோனி சொன்னான். ஸோ வேறு லெவலாக போய்கிட்டு இருக்கு. பாப்போம். நல்ல ஒரு பவுண்ட்ரியும் கிடச்சிருக்கேன். தோனி தரிசனம் வேறு லெவலாக இருக்கே. அண்ட் இன்னொரு பவுண்ட்ரி தோனிங்க ஒரு வேறு லெவலான ஷாட்டுங்க. எட்ஜில் பட்டு போயிருக்கு. பட் தரமான ஷாட்டு. அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் இன்னிங்ஸ் அப்பயும் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி 6 இல்லை, ஆனால் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. பவுண்ட்ரி வேறு லெவலுங்க. வேறு லெவலு இல்லை இது. அண்டு நான் சொல்லியிருப்பேன் நாளைக்கு விஜய் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ரிசல்ட் நேற்றே வந்துடுச்சுன்னு கொஞ்சம் வீடியோ லேட்டராக கொடுத்துருக்கேன். ஸோ விஜய் வின் பண்ணிட்டாருங்க. எப்படி இருக்கீங்க எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பெரிய சிக்ஸுங்க மேத்யூ ஷாட்டு. அண்ட் இன்னொன்று அதே மாதிரி பவுண்ட்ரி. பட் ஒரு பெரிய டார்கெட் வேணுங்க.
22 பாலில் 68 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். 22 பால் 66. இங்கே ஒரு டாட்டு. இப்போலாம் மிஸ் பண்ண இந்த மேட்ச் ஈஸியாக தோற்றுருவோம். ஒரு பெரிய அடி வேணுங்க. அண்ட் 6 பவுண்ட்ரிங்க. சரி பரவாயில்ல, இப்படி ஆச்சு இந்த மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்றது தான் சொல்லணும். இன்றைக்கி ஒரு பெரிய ஷாட்டு கண்டிப்பாக 6 வருமா? அப்பயும் பவுண்ட்ரிங்க. பட்ட உடனே 6 மாதிரி விளங்கிச்சு, பட் பவுண்ட்ரி. பட் பரவாயில்ல, நல்ல இன்னிங்ஸ், கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் கிடச்சிருந்துச்சி. அண்ட் அபிஷேக் சர்மா 7 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. தலை தோனிக்கு அகெயின்ஸ்டாக ஸ்பின்னிங் ஓவரில் தலை தோனி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தான் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸ்ட்ரைக் டவுன் த கிரவுண்டுங்க. 6 பவுண்ட்ரி. பரவாயில்ல, இப்படி சரி இந்த மேட்சை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். 6 தான் வரல, பவுண்ட்ரி சரி வந்து இந்த மேட்ச் எடுத்துகிட்டு வரலாம். 16 பால் 54. இந்த பால் 6 வந்துச்சுன்னா மேட்ச் வேற லெவலாக இருக்கும். பட்டு மூக்கு மேலே ராஜா மாதிரி தான் எனக்கு விளங்குது. இல்லைங்க, பவுண்ட்ரி. தலை தோனி 1 பவுன்ஸ் ஆன் த ஃபேன்ஸ். ஒரு மாதிரி வச்சார், வேறு லெவல். 14 பால் 50. ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடணுங்க. அதே மாதிரி ஷாட்டு. ஆனால் இது கண்டிப்பாக 6 வருமா? 6ங்க. தலை தோனி அவர் மட்டும் தனியாக இருந்து இந்த மேட்ச்சு எங்கேயோ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காருங்க மனுஷன். தலை தோனி அவர் இல்லைன்னா இந்த மேட்ச்சு முடிஞ்சுது. இன்னொரு 6 வருமா? பவுண்ட்ரிங்க. பவுண்ட்ரி. தலை தோனி காலை பிரித்து ஒரு மாதிரி வச்சாருங்க. அண்டு 3rd ஓவர் போடுறதுக்கு புவனேஸ்வர் குமாரா இல்லை நிதிஷ்குமார் ரெட்டி 12 பாலில் 40 அடிக்கணும். பட் எங்கேயோ வச்சார், பட் எங்கேயோ பட்டிருக்கு. பட் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. பெரிய ஷாட்டுங்க, வேறு லெவல். இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தால் இந்த மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. பட் இந்த ஓவர் தாங்க மெயின் ஓவராக இருக்கும். இந்த ஓவர் கொஞ்சம் ரன் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஓவர் நம்மளுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ போன 2 மேட்சும் தோற்றுருக்கோம். ஸோ இந்த மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச். அதே மாதிரி ஷாட்டு பவுண்ட்ரி கண்டிப்பாக கிடைக்கும். 6 வரலை, அதுக்கு நான் இதாக போகிறோம் இல்லை, ஏன்னா பவுண்ட்ரி கிடச்சிருக்குல்ல. நான் பவுண்ட்ரியால் இந்த ஓவரை எப்படிச்சா கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் ஓவரில் மேட்சை முடிக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. அதே மாதிரி ஷாட்டு. பட் இது ஒரு பெரிய ஷாட்டாக பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 6 கேட்சுங்க. ப்ரோ இது தான் வேணான்றது. இது தான் தேவையில்லாத ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இந்த கேட்சு, விக்கெட்ஸு, டாட் பால் அதெல்லாம் கிடைக்காம இருந்தால் இந்த மேட்சை பிடிச்சா வின் பண்ணிடலாம். 9 பாலில் 32 ரன்னு, பெரிய இன்னிங்ஸுங்க. பெரிய அடிக்கணும். அண்ட் இதை ஷாட் படும்னு நினைக்கிறேங்க. பின்னுக்கு தூக்கி ஒரு மாதிரி அடித்தேன். பட் எங்கேயோ போயிருக்கு. 2 ரன் ஓடணும். ப்ரோ வந்துடும். அண்ட் 8 பாலில் 30. இப்போ இருக்கிற 2 பாலில் 2 6 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஓவர் நம்ம தாங்க. பட் பரவாயில்ல, பவுண்ட்ரி எப்படியாவது கிடச்சிச்சு. பட் நெக்ஸ்ட் ஓவர் நம்மளுக்கு ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்க போது வின் பண்ணலாம் என்ற எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அண்ட் இந்த பால் 6 பவுண்ட்ரி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஓவர் நம்மளுக்கு தான் என்ற மாதிரி தான். அண்டு பவுண்ட்ரி 22 ரன் 6 பால் அடிக்கணும். பரவாயில்ல, போன மேட்ச் அதுக்கு முந்தின மேட்செல்லாம் பார்க்கும்போது இந்த மேட்ச் எவ்வளோ பரவாயில்ல. எங்கேயோ இருந்த மேட்ச்சு 14 பாலில் 50 அடிக்க இருந்துச்சு. பட் எப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து இப்போது 6 பால் 22 சொல்லி கொஞ்சம் கிட்டசே நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். என் பெரிய ஷாட்டு 6ன்னு நினைக்கிறேன். இல்லை, பவுண்ட்ரி. பரவாயில்ல, உண்மைக்குமே நான் இந்த ஷாட்டை நாட் எக்ஸ்பெக்ட்னு தான் சொல்லணும். இந்த போலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. அண்ட் 5 பாலில் 18. இந்த பால் 6 என்ன சரி வந்துச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும். பட் 6ன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி. பரவாயில்ல ப்ரோ, வேறு லெவலு ப்ரோ. 4 பந்தில் 14 ரன் அடிக்கணுங்க. அண்ட் இங்கே ஒரு பெரிய ஷாட்டு. பட் 6 கிடைக்காது. பட் பவுண்ட்ரி, ஹேட்ரிக் பவுண்ட்ரிங்க. நீங்கள் ஹேட்ரிக் 6 கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹேட்ரிக் விக்கெட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே ஹேட்ரிக் பவுண்ட்ரிங்க. வேறு லெவலாக இருக்குது. அண்ட் 3 பாலில் 10. ஒரு பெரிய ஷாட் வந்தால் வேறு லெவலாக இருக்கும். 6 வேறு லெவல். எக்ஸ்பெக்ட் ஆகியில் போய்கிட்டு இருக்கீங்க. 2023 ஜடேஜா அச்ச மாதிரி கொஞ்சம் த்ரில்லாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் 2 பாலில் 10. பட் நம்ம 3 பாலில் 10 அவ்வளோ தான். இந்த பால் மேட்ச் முடியுமா? வேறு லெவல் எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக இருக்குது. 6
மேட்ச்சு வின்னுங்க, மேட்ச்சு வின்னுங்க. இந்த மேட்சை சிஎஸ்கே டெஃபினெட்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக போன 2 மேட்ச் தோற்றி இந்த மேட்ச்சில் ஒரு தரமான த்ரில்லிங்காக போயிடும்னு நினைக்கிறேன். தரமான வெற்றியும் கூட, ஒரு பால் வச்சு அடிச்சிருக்காங்க அண்ட் 7 விக்கெட்ஸ் வச்சும் அடிச்சிருக்காங்க. ஸோ தரமான வெற்றி, கொஞ்சம் ஹை த்ரில்லிங்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவல் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு பார்க்கும்போது தரமாக இருக்குது. அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் தரல தோனி. அவர் அடிக்க போய் தான் இந்த மேட்ச்சே இவ்வளோ இதை ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலாக இருக்குது. அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் எத்தனாவது பிளேஸ்ப்பா ஒன்று 6வது பிளேஸில் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பரவாயில்ல. நெக்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தானோட மோதுவோம், இல்லை ஆர்சிபியோடையும் ராஜஸ்தானோடையும் அடுத்து மோத போகிறோம். நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட தான். ஸோ வேறு லெவலாக இருக்க போது ஆர்சிபியை வின் பண்ணி அவங்களோட இடத்துக்கு நம்ம வருவோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான டங்குன்னு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட்டோட கூட்டுங்க. அண்டு லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு ஆசமான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அண்ட் கீப் வெயிட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.